ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா படிப்பேன் நான். அதே மாதிரி இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்தேன். அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரங்க. என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நான் கரெக்டாக 3:30லேருந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 5:15 வரலங்க. அவ்வளோ அப்போ பார்த்துக்கோங்க. வெறும் 1.5 மணி நேரம் வீடியோவை நான் 2 மணி நேரத்துக்கு மேலவே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நான் நம்ம கொஸ்டின் எழுதணும், ஆன்சர் போட்டு பார்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 8 கொஸ்டின் தாங்க என்னால் இன்றைக்கி நோட்ஸ் எடுக்க முடிஞ்சுது. மொத்தம் 27 கொஸ்டின் சார் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்க்கணும், நைட் ஸ்டடி தான் இன்றைக்கி பண்ணணும் போல இருக்குது நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இப்போ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 6 மணி ஆனதுனால வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மண்டேன்றதுனால பசங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு 3 டேஸ் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டாங்க பசங்க. அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை க்ளீன் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து காலையில் மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டு மீன் வறுத்துட்டேன். பசங்களும் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். மீனில் முள் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கூலுக்கும் நானும் கிளம்பிட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திராட்சை பழமும் கொய்யா பழம்னு நினைக்கிறேன். கொய்யா பழமும் திராட்சை பழமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். வாழைப்பழமும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மாம்பழமும் கொண்டு வரக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்கு என்ன பழம் தான் வாங்கி கொடுக்குறதுனே தெரியலங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கட்டிட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மீன்லாம் வைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரிம்மான்னு சொல்லிட்டு 2 பேரையுமே கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க டெஸ்ட்டுலாம் நீங்கள் எப்படி போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மின்னல் வேகம் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா வீடியோலையுமே இப்போ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் அவங்க நிறைய போட்டிருப்பாங்க. இப்போ அறநூல்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் படிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் நோட்லலாம் போட்டு பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேக் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஆன்லைன்லேயே டெஸ்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு 30 கொஸ்டின் இல்லை 50 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நக்கீரன் டிஎன்பிசி கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்படி தாங்க நான் டெஸ்ட்டு போடுவேன். நான் பெய்டு பண்ணிலாம் டெஸ்ட்லாம் போட்டது கிடையாதுங்க இது வரைக்கும். அதே மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா. பாப்பாங்களையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஆடையும் மாற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பொறையுடைமை படிக்கணும், சந்திப்பிழை படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை படிக்கணும், ஓகேங்களா. அந்த தமிழின் தொன்மைன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பாடங்க அது. பேஜ் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 40 பேஜ் இருக்கும். அது ஒரு நாளைக்கு 20 பேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மையில் தமிழ்நாடை பற்றி தாங்க இருக்கும். தமிழகத்தில் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது, எப்படி வாணிபம் செஞ்சாங்க, ஏற்றுமதி இறக்குமதி என்ன பண்ணாங்க, கடல் வாணிகம்லாம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, கப்பலுக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, ஓகேங்களா. நம்ம அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வாட்டி ரீட் பண்ணோம் அப்படின்னாலே அது நமக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சந்திப்பிலைக்கு எடுத்து வச்சுருந்தது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட உக்காந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் வேலைலாம் இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா செய்யணும். ஏன்னா துணி துவைக்கல காலையில். பசங்களை நான் தான் ஸ்கூலுக்கு இட்டுன்னு போனேன் அப்படின்றதுனால ஆடுக்கு பார்த்தீங்கன்னா பில்லு அறுத்துன்னு போட்டுட்டு நிறைய துணிங்க. ஞாயிற்றுக்கிழமை பாதி துணி துவைச்சேன், மீதி பாதி துணி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய துணி ஆகிடுச்சு. துவைக்கிறேங்க. கரெக்டாக ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு 1:30 ஆகிடுச்சு. 1:30 மணிலேருந்து துவைச்சிக்கிட்டே தாங்க இருக்கிற. மணி 3:30 ஆகிடுச்சுங்க. பசங்களுடைய ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு, எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸுன்ட்டுன்னு அது பாட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. துவைக்கிற போது துணியும் துவைச்சி முடிச்சுட்டு வாசல்லாம் பெருக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பக்கெட்டி பார்த்தீங்கன்னா அந்த பாசை அடிக்கடிக்கு பிடிக்குதுங்க. நானும் டெய்லி கழுவி தான் வைக்கிறேன், அப்போவும் பாசை வருது. அதனால் என்ன பண்ணேன்னா பக்கெட்டிலாம் இன்றைக்கி கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு இப்படி தாங்க என்னுடைய நாள் போச்சு. இன்றைக்கி வேறு ஸ்கூலுக்கு வேறு கூட்டிகிட்டு வர கிளம்பணும். இப்போவே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:10 ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 4 மணி வரலும் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சில நேரத்தில் நானே டல்லாக இருக்கும்போது அந்த கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு
பாசிட்டிவாக தோணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்க. நானே பார்த்தீங்கன்னா படிக்க வேணாம் அப்படின்ட்டு நினைக்கும் போதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடுவீங்க அப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்து நானே மோட்டிவ் ஆகிப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா? பாய்ங்க.